Hello friends, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறேன்னா 10th சிலபஸ்ல இருக்கிற மாட் சம் தான் பார்க்க போறோம். இது ரொம்ப இம்பார்ட்டன்டான சம். அதாவது இது 2 மார்க், 3 மார்க், 5 மார்க்ல கூட கேட்பாங்க. அதுவும் இல்லாம இது ரொம்ப ஈஸியான சம். போட உங்களுக்கே புரியும். வாங்க இப்போ ஃபர்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சம் நான் என்ன எடுத்துர்க்கேன்னா solve 5x concurrent 4 mod 6 எடுத்துர்க்கேன். இப்போ இங்க என்ன மீனிங்னா கான்கரண்ட்க்கோட ரூல் என்னன்னா 5x minus 4 is equal to 6. அதாவது இங்க இருக்கிற 4 நான் இங்க கொண்டு போயிருக்கேன். அத மைனஸ்ல, அதாவது இங்க பிளஸ்ல இருக்கத நான் இங்க மைனஸ்ல எழுதி இருக்கேன். அப்ப இது ஈக்குவல் ஆயிடும். அப்போ நான் ஈக்குவல் ஆயிடும்னா நான் இங்க ஒரு இன்டிஜர் ஆட் பண்ணனும். அத நான் k ன்னு போட்டுக்கிறேன். சப்போஸ் நீங்க இங்க n ஆவும் போட்டுக்கலாம். பட் நான் k யூஸ் பண்ணிருக்கேன். x மட்டும் போட கூடாது. ஏனா x ஆல்ரெடி இங்க இருக்கனால அதே போடிங்கன்னா கன்ஃபியூஸ் ஆயிடும். அது மாறிடும் டேர்மே. அதனால அது மட்டும் போட கூடாது. நான் இல்லனா k ன்னு எடுத்துக்கிறேன். இப்போ என்ன பண்ணனும்னா 5x is equal to 6k. இங்க இருக்கிற -4 நான் இங்க +4 கொண்டு போய்க்கிறேன். இப்போ கொண்டு போய்ட்டேன். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இங்க இருக்கிற 6k வை இங்க இருக்கிற 6k ஓட +4 பண்ணா எனக்கு அந்த நம்பர் வந்து 5 ஆல டிவைட் ஆகணும். அதாவது இந்த k க்கு நான் ஒரு வேல்யூ அஸ்யூம் பண்ணி அதை நான் எல்லாத்தையும் ப்ளஸ் பண்ணி சால்வ் பண்ணி நான் அதை 5 ஆல டிவைட் பண்ண முடியுதா அப்படின்னு பார்க்கணும். இப்போ நான் k க்கு 1 அப்படிங்கிற வேல்யூ அஸ்யூம் பண்ணிக்கிறேன். அப்படி பண்ணும்போது என்ன ஆயிடும்? எனக்கு இதோட வேல்யூ 10 ஆயிடும். அப்போ 5x is equal to 10. அப்போ x is equal to 10 divided by 5. கேன்சல் ஆகும்ல? அப்போ 2. ஃபர்ஸ்ட் டேர்ம் ஆன்சர் கிடைச்சிருச்சு. அதான் x is equal to 2. இப்போ அடுத்த டேர்ம் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா இப்போ ஃபர்ஸ்ட் டேர்ம் கண்டுபிடிச்சாலே போதும். அடுத்தது ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். எப்படின்னா இங்கே மாடில் நம்மளுக்கு 6 கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த 6 2ஆல் ப்ளஸ் பண்ணோம்னா 8. இதுதான் நெக்ஸ்ட் டேர்மோட ஆன்சர். அடுத்து அந்த 8 6ஆல் ப்ளஸ் பண்ணோம்னா 14. இதே மாதிரி தான் அடுத்த ஆன்சர் கண்டுபிடிக்கணும். இதுதான் ஃபர்ஸ்ட் சம்முக்கான ஆன்சர். இப்போ நான் உங்களுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். சால்வ் 10 power 4 concurrent x mod 19. அதாவது இந்த சம் ரொம்ப இம்பார்ட்டன்டான சம். இது வந்து பப்ளிக் எக்ஸாம்லேயும் அடிக்கடி கேட்குற சம். அதனால் இது கொஞ்சம் கவனமாக பாருங்கள். இது குழப்புற மாதிரி இருக்கும், பட் வெரி ஈஸி சம் இது. இப்போ 10 power 4ன்னு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? இப்போ 10 power 2 whole power 2 இது is equal to 10 power 4. அதாவது எனக்கு 10 power 4ம் இதுவும் ஈக்குவல் தானே. இது எப்படியே நான் மேலே ப்ளஸ் பண்ணால் எனக்கு வந்து அதே 10 power 4 தான் கிடைக்க போகுது. அப்போ நான் இதை இப்படி எழுதிக்கிறேன். இப்போ நான் அடுத்து என்ன பண்ண போகிறேன்னா 10 power 2 is equal to 100. 10 power 2 is equal to 100. 10 into 10 is equal to 100 தானே. அப்போ இதுவும் ஈக்குவல் தானே. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா எனக்கு இந்த எக்ஸ் பிளேஸ் வந்து ரிமைண்டர் பிளேஸ் தானே ஆக்சுவலாக. அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா 100 மட்டும் தனியாக இப்போ எடுத்துக்கிறேன். 100 is equal to dash mod 19. இப்போது நான் 19 அதாவது 100 19ஆல் டிவைட் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும்? 595. அப்போ பேலன்ஸ் 5. அப்போது ரிமைண்டர் எனக்கு 5 கிடைக்குதா? அப்போது அந்த ரிமைண்டர் 5 தான் எனக்கு இங்கே ஆன்சராக வரும். ரிமைண்டர் 5. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா நம்ம எடுத்திருக்கிறது 100க்கு தான் எடுத்திருக்கோம். பட் நம்மளுக்கு இங்கே அதாவது 100னா நம்ம என்ன சொன்னோம்? 10 ஸ்கொயர் தான் சொன்னோம். பட் நம்மளுக்கு 10 power 4னா நம்மளுக்கு இன்னொரு 100 தேவைப்படும். அப்போது 10 power 2 whole power square is equal to 5 ஸ்கொயர்னு போட்டுக்கலாமா? ஏன்னா நம்ம 100க்கு இப்படி எடுத்தோம்னா பேலன்ஸ் இருக்க 100க்கும் எனக்கு 5 தான் கிடைக்க போகுது. அப்போ நான் அதை 5 ஸ்கொயர்னு எடுத்துக்கிறேன். mod 19 அதையும் மென்ஷன் பண்ணிக்கிறேன். இப்போது எனக்கு இங்கே 25 கிடைக்குமா? அதாவது 5 into 5 25ன்னு எனக்கு கிடைக்கும். 25 mod 19ன்னு போட்டுக்கிறேன். இது எதுக்கு? 10 power 4க்கு. அதாவது இதையும் ப்ளஸ் பண்ணால் 4ன்னு கிடச்சிரும். அதான் நான் அப்படி போட்டிருக்கேன். நம்மளுக்கு எப்போவுமே ரிமைண்டர் கொஷினை விட பெருசாக இருக்கக்கூடாது. அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா 25ன்னு இருந்திருக்கா? அப்போ எனக்கு இன்னும் ரிமைண்டர் இருக்குதுன்னு அர்த்தம். அப்போது
25 நான் டிவைட் பண்ணிக்கிறேன் 19ஆல். டிவைட் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும்? அப்போது எனக்கு 119 டேரெக்டாக கிடைக்கும். அப்போது இதை நான் மைனஸ் பண்ணால் அப்போ எனக்கு ரிமைண்டர் 6 இருக்குது. அப்போது இஸ் ஈக்குவல் டு 6 mod 19, அதாவது எதுக்கு 10⁴ அப்போது x இஸ் ஈக்குவல் டு 6 தான் இந்த சம்மோட ஆன்சர். இது ரொம்ப ஈஸியான சம். இதை நீங்கள் புரிஞ்சு போட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். அதாவது நான் என்ன சொன்னேன்னா 10⁻2 வந்து 100க்கு ஈக்குவல்னு சொன்னேன். அப்போ 100 19ஆல் நான் டிவைட் பண்ணும் போது எனக்கு 5 கிடைக்குதுன்னு சொன்னேன். அப்போது இது 10⁴ பண்ணால் எனக்கு 5² வந்துடும் அப்படின்னு சொன்னேன். 5² எனக்கு 25 வந்துச்சுன்னா இது எனக்கு ரிமைண்டர் பெருசாக இருக்குது. அதனால் நான் திரும்பி இதை டிவைட் பண்ணி பார்க்குறேன். எனக்கு அப்போ 6 வருது. இதுதான் எக்ஸோட வேல்யூன்னு சொல்கிறேன். இதுதான் இந்த சம்க்கான ஆன்சர். இப்போது இன்னொரு சம் பார்க்கலாம். சால்வ் 3x - 2 கான்கரண்ட் 0 mod 11. நம்ம இது வரைக்கும் பார்த்த சம்மில் இங்கே தான் 2 இருக்கும், இல்லை இங்கே 0 4 இந்த மாதிரி இருந்துச்சு. இப்போது இங்கே 2 -2 இருக்குது. இதை எப்படி சால்வ் பண்ணான்னு பார்க்கலாம். நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி கான்கரண்டோட ரூல் சொன்ன மாதிரி 3x - 2 இங்கே 0 இருந்தாலும் பரவாயில்ல, அதை -0ன்னு எடுத்து இஸ் ஈக்குவல் டு 11. நான் சொன்ன மாதிரி இங்கே நான் ஒரு இன்டிஜர் ஆட் பண்ணிக்க போகிறேன். சேம் நான் கே எடுத்துக்கிறேன். நான் சொன்ன மாதிரி நீங்கள் 11 கூட எடுத்துக்கலாம், அது உங்கள் விருப்பம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இதை அதாவது -0வை நான் என்ன பண்ணாலும் எனக்கு அதே நம்பர்ஸ் தான் கிடைக்க போகுது. ஸோ 3x - 2 இஸ் ஈக்குவல் டு 11kன்னு எடுத்துக்கிறேன். இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறேன்னா 3x இஸ் ஈக்குவல் டு 11k ப்ளஸ் 2, அதாவது இங்கே இருக்கிற -2வை இங்கே கொண்டு வந்து +2ஆக சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போ நான் அலசன மாதிரி தான் கேக்கு நான் ஏதாவது ஒரு வேல்யூ அஷ்யூம் பண்ணி ஆட் பண்ணனா அது எனக்கு 3ல் டிவைட் ஆகணும். சேம் நான் கேக்கு 1 எடுக்கிறேன். அப்படி 1 எடுத்தனா எனக்கு என்ன ஆகும்? 11 × 1 + 2 அப்படின்னா எனக்கு 13 வருது. 3x இஸ் ஈக்குவல் டு 13 வருது. அப்போ 13 எனக்கு 3 டேபிளில் வருமா? வராது. அப்போ எனக்கு டிவைட் ஆகாது. அப்போது k இஸ் ஈக்குவல் டு 2 எடுத்து பார்க்குறேன். அப்போது 11 × 2 + 2 அப்படின்னா 24 கிடைக்குது. இந்த 24 வந்து எனக்கு 3ல் மல்டிபிள் ஆகும். அப்போ 3x 3ல் எப்போ மல்டிபிள் ஆகும்? 1 கேன்சல் பண்ணால் 8. அப்போது x இஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட் டேர்ம் ஆன்சர் 8. இப்போது நெக்ஸ்ட் எனக்கு ஆன்சர் கிடைக்கணும்னா நான் என்ன பண்ணணும்? நான் சொன்ன மாதிரி மாட்க்கு பக்கத்தில் எனக்கு இங்கே 11 இருக்குது. அதை நான் 11 + 18 பண்ணனா எனக்கு அடுத்து கிடைக்கும். ப்ளஸ் பண்ணால் 19, அடுத்து ப்ளஸ் பண்ண 3 0ன்னு கிடைக்கும். இதே மாதிரி சேம் அடுத்தடுத்து போய்கிட்டே இருக்கும். இதுதான் ரெக்வயர்டு ஆன்சர். இதுதான் இந்த சம்முக்கான ஆன்சரும் கூட. இதுதான் எக்ஸ்குள்ள வேல்யூஸ் டேர்ம் பை டேர்மாக வந்துக்கிட்டே இருக்கும். இப்போது இன்னொரு சம் பார்க்கலாம். இது வந்து சால்வ் 8x கான்கரண்ட் 1 mod 11. இந்த சம் ரொம்ப ஈஸியான சம். இதை மேக்ஸிமம் 2 மார்க்கில் கேட்பாங்க. பை லாக் உங்களுக்கு 3 மார்க்லையும் கேட்கலாம். ஸோ கேர்ஃபுல்லாக லிசன் பண்ணுங்கள். இப்போது அதே மாதிரி தான் 8x கான்கரண்ட் 1 mod 11ன்னு கொடுத்துருக்காங்க. 8x - 1, அதாவது இங்கே இருக்கிற +1 நான் இங்கே -1ன்னு கொண்டு போகிறேன். இஸ் ஈக்குவல் டு 11க்கு சேம் நான் கேன்னே வேல்யூ, அதாவது இன்டிஜர் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இப்போது 8x இஸ் ஈக்குவல் டு 11k + 1. இப்போ நான் கேக்கு 1ன்னு அஷ்யூம் பண்ணேன்னா 11 × 1 + 1 அப்படின்னா 12 கிடைக்கும். 8x இஸ் ஈக்குவல் டு 12. நான் k இஸ் ஈக்குவல் டு 2ன்னு எடுத்துக்கிறேன். அப்போ 2ன்னு எடுத்தேன்னா எனக்கு 11 × 2 + 1 23 வரும். 23யும் எனக்கு 8 டேபிளில் வராதுங்கனால k இஸ் ஈக்குவல் டு 3 எடுத்துக்கிறேன். 11 × 3 + 1 இஸ் ஈக்குவல் டு 33 34. 34ம் எனக்கு வராது. ஸோ k இஸ் ஈக்குவல் டு 4. 11 × 4 + 1னா 45 வரும். எனக்கு இதுவுமே 8 டேபிளுக்கு வராது. ஸோ 11 × 5 + 1 இஸ் ஈக்குவல் டு 56. 56ங்கிறதே எனக்கு 8 டேபிளில் வரும். அதனால் 8x இஸ் ஈக்குவல் டு 56ன்னு எழுதிக்கிறேன். அப்போது கேன்சல் பண்ணால் 7. அப்போது எக்ஸோட வேல்யூ, அதாவது ஃபஸ்ட் டேர்ம் வந்து 7 வந்துருச்சு. இப்போ நெக்ஸ்ட் டேர்ம் எப்படி கண்டுபிடிக்கிறது? நான் இங்கே சொன்ன மாதிரி mod 11ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போது 11 + 7ன்னு போட்டால் எனக்கு அடுத்த டேர்ம் கிடைக்கும். 11 + 7னா 18. அடுத்து 18 + 11னா 29. அடுத்து ப்ளஸ் பண்ணால் 40 அண்ட் ஸோ ஒன். இது போய்கிட்டே இருக்கும். இதான் இந்த சம்க்கான ஆன்சர். இன்றைக்கி நம்ம 4 சம்ஸ் பார்த்துருக்கோம். அதில் ஃபஸ்ட்டு சம் ரொம்ப ஈஸியான சம். இது 2 மார்க்கில் தான் கேட்பாங்க.
இந்த மெத்தட் பார்த்துக்கிட்டிங்கனாலே அடுத்தடுத்த மெத்தட் கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக போட வரும். அதே மாதிரி இது ஒரு மெத்தட், அதாவது நம்ம பவரை வச்சு எப்படி ஈஸியாக போடுறது அப்படின்னு பார்த்தோம். பவரை எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதணும் இதில் மாதிரி வந்து, ஆனால் இதில் சிங்கிள் ஆன்சர் தான் நம்மளுக்கு கிடைக்கும். அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்து இன்னொரு சம் என்னென்னா, நம்ம இந்த சம் எப்படி பார்த்தோம்னா, நம்ம இங்கே தான் நம்பர்ஸ் வந்து பார்த்தோம், இங்கே இருந்து பார்க்கல ஃபஸ்ட்டு. அதே மாதிரி இங்கே -2ன்னு இருந்துச்சு. இது எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இதுவும் சேம் ஈஸி தான். இங்கே வேறு எந்த நம்பராக இருந்தாலும் நம்ம சப்போஸ் இங்கே -1 இருந்துச்சுன்னா அது இங்கே வந்தால் +1ன்னு மாறிடும். அப்போ எனக்கு அது இங்கே திரும்பி எனக்கு -1 கிடச்சிரும். அதை நான் மைனஸ் பண்ணேன்னா சேம் அதே மாதிரி அடுத்த ஸ்டெப் போட வேண்டியதான். அதே மாதிரி இதுவும் நான் ஃபஸ்ட்டு சம் பார்த்தோம், இந்த சம் பார்த்தோம்ல, அதே மெத்தட் தான் இந்த சம்மும். இதுவும் ஈஸியான சம் தான். இது பார்க்க தான் லென்த்தாக இருக்கும், பட் இதெல்லாம் வந்து நீங்கள் சைடில் ரெஃபர் பண்ணுற மாதிரி கூட பென்சிலை கூட போட்டு பார்த்துட்டு ஆன்சர் எழுதலாம். இதான் இன்றைக்கி நம்ம பார்த்த சம்ஸ், அதாவது மாடுலர் அரித்மெட்டிக் பார்த்தோம் இன்றைக்கி டாபிக். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காகவும் ஈஸியாகவும் நான் சம்ஸ் நிறையா அப்லோட் பண்ணிட்டும் இருக்கேன். உங்களுக்கு தேவையான சம்ஸையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தாலும் கிளியர் பண்ணுவேன். மேக்ஸ் சப்ஜெக்ட் மட்டும் இல்லை, எந்த சப்ஜெக்டில் டவுட்னாலும் கேளுங்க, நான் அதை வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.